கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சாட்சியை உங்களை நிறுத்துவார். எங்கு உங்களை சாட்சியை வைப்பார். சரீரத்திலே சுகம், உலக பிரகாரமான மேன்மை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில கடந்து வரும். இயேசப்பா பெரியவர், சர்வவல்லமையுள்ள தேவன். அவரால் எல்லாம் செய்ய முடியும். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசப்பாவை தேடுறதை விடாதீங்க, பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஜீவார்த்திக்கான வசனம் யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 10 வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து. இந்த ஜீவார்த்தின் தலைப்பு கையின் கிரியையை ஆசீர்வதிப்பார். அப்படின்னா நம்ம கைட்டு செய்யற எல்லா வேலை, தொழில், வியாபாரங்கள்ல ஆசீர்வாதம் மாறும். அதன் அர்த்தம் அதுதான். யோபு என்னென்ன செய்தாரோ எல்லாமே ஆசீர்வாதம் மாறிச்சுதான். அதனால்தான் அவர் பெரிய ஆளா, அவர் வாழ்ந்த அந்த ஊர்ல எல்லார காட்டிலும் பெரிய ஆளா எல்லாருக்கும் முன்பாக இருந்தார். யோபு மட்டும்தான் அப்படி வைப்பாரா தேவன்? யோபு செய்கிறது மட்டும்தான் வாக்கியமா? அவருடைய கையின் பிரயாசத்தை மட்டும்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா? இதுவரை நீங்க செய்ததெல்லாம் வீணா போச்சா? என்னை போலதான் எல்லாரும் தொழில் ஆரம்பிச்சாங்க, நல்லா இருக்காங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. என்னை போலதான் வியாபாரம் ஆரம்பிச்சாங்க, நான் ஒன்றும் இல்லாம இருக்கிறேன், அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. உங்க கையின் கிரியைய, உங்க கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்புங்க, கண்டிப்பா நடக்கும். நீங்க பெரிய ஆளாக போறீங்க. எதுக்கு தெரியுமா? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்பாகி உங்க குடும்பத்துல நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கும், உங்க குடும்ப தேவை சந்திக்கப்படுவதற்கும். நீங்க ஆராதிக்க செல்லுகிறீர்களே ஆலயம், சபை. நீங்க ஒரு சபையில கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு மேய்ப்பன் உங்களுக்கு கொடுத்திருக்காருல, அந்த சபைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க அந்த சபை வாழ்வதற்கு கொடுக்கிற நபரா இருப்பீங்க. அப்படி உங்களை மாத்த போறார். நம்புறீங்களா? இன்னைக்கு சில வேளையில சர்ச்சை போறதுக்கு காசு கூட இல்லாம ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாள்ல கூட நீங்க வேதனையோடு போகலாம். பைக்கு பெட்ரோல் போட காசு இல்லையே, பஸ்ஸுக்கு பிள்ளைகளை கூட்டு போயிட்டு வர கூட காசு இல்லையே அப்படின்னு கலங்கி இருக்கணும். சூழ்நிலை மாறப்போகுது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். சரியா? ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தெய்வமே, யோபுடைய கையின் கிரியைகளை, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தவரே நன்றி. இதோ இப்பொழுது ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய கையின் கிரியைகளை, கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீரா? இதுவரையிலும் இவங்க செய்த எதுவும் வாய்க்காம போயிருந்தா, ஆசீர்வாதம் இல்லாம போயிருந்தா, இன்றைக்கு சூழ்நிலையை மாற்றி ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை உயர்த்தும்படிக்கு கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். அதில் இருக்கிற தடைகள் மாறட்டும், சாப கட்டுகள் உடையட்டும், அனுகூலங்கள் உண்டாகட்டும். உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு தங்கள் குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறேன். நன்றி. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வியாதிஸ்தர்களை இப்ப தொடுங்க. இந்த நேரத்துல வியாதி நகோரத்தினால் தாக்கப்பட்டு போராட்டத்தில் இருக்கிற, நிம்மதி இல்லாமல் இருக்கிற, தூங்க முடியாமல் இருக்கிற, மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் நெறிப்போ எந்த இடத்துல இருந்தாலும் தொட்டு சுகமாக்கும். ஆபத்தான நிலையிலே அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறவங்களை கர்த்தர் இப்போ விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மரண கண்ணிகள் தரிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அற்புதம் செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.